தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம காபிடெக் சேனல்ல இப்ப பார்க்க போற வீடியோ எதை பத்தினது அப்படின்னா, இந்த டெல்டா மாவட்டமான நாகப்பட்டினம் வேளாங்கண்ணிக்கு அடுத்து உள்ள செம்பியன் மகாதேவி. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம வேளாங்கண்ணிலிருந்து வேதாரண்யம் போற ரூட்ல செம்பியன் மகாதேவி அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு. ஸோ அந்த ஏரியால இருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட வந்து மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்காக என்கொயரி பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்னன்னா, அவங்க வந்து இப்போ புதுசாக வந்து ஜெராக்ஸ் ஷாப் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட பட்ஜெட் என்னன்றது நம்மகிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்குமே நம்ம ஃபஸ்ட்டு சஜஷன் கொடுக்கறது கேவ்சராவுடைய 1800 மாடல் தான். ஏன்னா இதுலேயே நமக்கு A3 A4 லீகலும் வந்துடுது. இதுலேயே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆப்ஷன் வந்துடுது, ஐடி கார்டு, அப்புறம் இந்த மினி ஜெராக்ஸ், கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் இருந்து நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் அவுட், இந்த மாதிரி மேக்ஸிமம் ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு ஸ்டார்டிங் லெவலில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் வேணுமோ எல்லாமே வந்துடுது. ஸோ இதுக்கப்புறம் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் சுத்தமாக இருக்காது. அப்படி என்னதான் இருந்தாலுமே அதை வந்து 100% வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ இதனால தான் நம்ம இந்த மிஷினை ஓவரால் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எல்லா ஏரியாவுக்குமே இந்த மிஷின் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இவங்களுக்கும் இந்த மாடலை தான் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இவங்களுக்கும் இந்த மாடல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வந்து இந்த பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம இப்போ அவங்க ஊருக்கு அந்த செம்பியன் மகாதேவின்ற அந்த ஊருக்கு நம்ம அனுப்பணும் இல்லையா, அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து எப்படின்றத நம்ம டீம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து என்ன ட்ராவல்ஸ் வந்து அவங்க ஏரியாவுக்கு போகுது அப்படின்றத நாங்கள் சர்ச் பண்ணோம். ஸோ அந்த வகையில் ராஜா ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய அந்த பஸ் தான் வந்து நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரம் அங்கே போக போகுது. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஸோ அவங்களும் நம்மக்கிட்ட வந்து கைண்டாக எல்லாமே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே வந்து புக்கிங்லாம் நம்ம முடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய வண்டி எங்கே அப்படின்னா நம்ம மப்சில் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் வந்து பார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே உள்ள டிரைவரை காண்டாக்ட் பண்ணி நம்ம நேராக பஸ் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு டேரெக்டாகவே நம்ம வந்து பஸ்ஸில் வந்து லோட் பண்ணிவிடுவோம். நம்ம ஏன் டேரெக்டாக பஸ்ஸில் லோட் பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே வந்து லோட் பண்ணால் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மிஷினை எப்படி தூக்கணும், எப்படி வைக்கணும் அப்படின்றது தெரியாது. அவங்க தலைகீழ தூக்கி டக்குன்னு வச்சிட்டாலுமே நம்மளோட எல்லாமே வந்து டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே இருந்து லோட் பண்ணுற வரைக்கும் இருந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அங்கேருந்து நம்ம கிளம்புவோம். ஸோ அதே மாதிரி இந்த பஸ்ஸில் நம்ம லோட் பண்ணிட்டு நம்ம அங்கேருந்து நம்ம கிளம்புறதா இந்த வீடியோ. ஸோ அவங்களுக்கு விடிய காத்தால ஒரு 5 o'clock வந்து மிஷினை வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி எல்லா ஊருக்குமே நம்மளால் வந்து ஜெராக்ஸ் மிஷினை இதே மாதிரி சேஃபாக நம்மளால் சப்ளை பண்ண முடியும். வேறு யாருக்காவது இதே மாதிரி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேளுங்க. இதேபோல் காபிடெக் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.